ஹாய். அதுல் சுபாஷ் தற்கொலைக்கு பிறகு நாடெங்கிலும் ஏற்பட்டிருக்கிற ஒரு அந்த தற்கொலை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு தாக்கம், அந்த தாக்கம் கொடுத்திருக்கிற எண்ணங்கள், சில புலம்பல்கள், இந்த தற்கொலையை வேறு விதமாக பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தாரினுடைய தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தார், அதாவது பெற்றோர்கள் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், சிப்ளிங்ஸோ இல்லை தன்னுடைய குழந்தைக்காகவோ, இவங்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல் சுபாஷ் வாங்கியிருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த சூசைட். இந்த ஒரு மன நிம்மதிக்காக, மற்றவர்களின் மன நிம்மதிக்காக இந்த வாங்கப்பட்டிருக்கிற இன்சூரன்ஸுக்கு அவர் கொடுத்துருக்கிற விலை மிக அதிகம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விலை கொடுத்தா தான் ஏதோ நம்ம ஒரு மற்றவர்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இதிலேருந்து பல விஷயங்களில் நம்மளை நாமே கொஸ்டின் பண்ணிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். இதனால் ஏதாவது தர்மம் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதெல்லாம் எவ்வளோ தூரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். சட்டத்துக்கு தே ஹேவ் தேர் ஓன் வே ஆஃப் ஒர்க்கிங், அது பொறுத்து பார்க்கலாம். பட் நம்மளை கொஸ்டின் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள், சில பேர் சொல்கிறாங்க இந்த சமயத்தில் ரொம்ப பப்ளிக்காக பேசாமல், பட் இன் ஜென்ரல் ஆண்கள் செய்யாத கொடுமைகளா, செய்யாத அராஜகமா இப்போது அனுபவிக்கிறாள். கர்மா ஹிட்ஸ் பேக். இப்போது ஆண்கள் பெண்களை அடக்கி ஆண்டவர்கள், கொடுமை செய்தவர்கள், எப்போ பார்த்தாலும் ஸ்டவ் வெடிக்கும், இதெல்லாம் நடக்காமையாக இருந்தது. அப்போது இதெல்லாம் திருப்பியும் நடக்கும். இது ஒரு இந்த ஆர்கியூமெண்ட் ஆண்கள் அராஜகம் செய்தார்கள், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இட் ஹாஸ் டு பி அக்செப்டட். பட் பியாண்ட் தேட், அராஜகம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் இருக்குது. யாரையாவது கொஞ்சம் வீக்காக நம்ம நினைக்கிறோம், நம்மளை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, ஒரு சாடிஸ்டிக், அடுத்தவங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், அது ஒரு க்ரூர புத்தி எண்ணம் நேச்சுரலி இட் இஸ் தேர். அதுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. யாருக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போ பண்ணுறாங்க. அதுதான் இப்போது பெண்கள் சைடில் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆண்கள் பெண்களுக்கு செய்கிறதோ, பெண்கள் ஆண்களுக்கு செய்கிறதோங்கிறது இல்லை. அந்த மாதிரி வளர்ப்பு, அவங்களுடைய பிஹேவியரே அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு சாடிஸ்டிக் நேச்சராகவே அதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு வீரம்னு காமிச்சிக்கிற அளவுக்கு, இல்லை ஒரு பழிவாங்கிற எண்ணமோ. பட் இந்த ஒரு சரியான வளர்ப்பு இல்லாதது தான் காரணம். இந்த வளர்ப்பு இல்லாமல் இருந்தாக்க அதில் ஜெண்டர் பைஸு கிடையாது. எல்லோரும் மோசமாக இருக்காங்க, எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நன்னடத்தை இல்லாத சொசைட்டியும் இருக்குது. நம்ம நல்லவங்க இல்லாதவங்க எல்லோரும் கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் அது கொஞ்சம் இப்படி ஒரு மோசமான விளைவுகள் வருகிறது. ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி டிவி சீரியலில் வர மாதிரி வில்லிகள் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இட்ஸ் ஃபைன். தி அதர் திங் இஸ், இப்போது பெண்களுக்கு எஜுகேஷன் இருக்குது, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இந்த எஜுகேட்டட் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் உமன் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம்லாம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு 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 ஆர்குமெண்ட். இது ஆர்குமெண்ட் பேசிக்லி ராங். இந்த ஆர்குமெண்ட்லேருந்து என்ன சொல்ல வரோன்னா, இதுக்கு முன்னாடி கூடி வாழ்ந்தவர்கள்லாம் சண்டை போடாமல் இல்லை, ஆனால் ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடித்தளத்தில் இருந்தது.
நாமெல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதின் அடித்தளத்தில் இருந்தது. அந்த காரணத்தினால குடும்பங்கள் சிதறாமல் குடும்பமாகவே இருந்தன. அதுதான் காரணம். ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கலை, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலை, ஏழ்மை இல்லாமல் இருக்கலை, வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. செய்கிறது சரி தப்பு அப்படிங்கிறது இருந்தது. சரி தப்பு மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அந்த எண்ணமே இல்லை. அதுதான் காரணம். இட்ஸ் நாட் அபவுட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆர் சம்திங். யாருக்கும் இப்போல்லாம் என்னென்னா, யாரோ எப்படி இருந்தாலும் எனக்கு ஐ வில் டூ எனிதிங் ஃபார் கமென்சரேட் பெனிஃபிட். நான் அராஜகமாக இருக்கலாம், கொடுமையானவனாக இருக்கலாம், எனக்கு அதிலேருந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா இதெல்லாம் தப்பாச்சே, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்க போகிறதில்ல. எனக்கு யாரும் என்னை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நான் செய்வேன். இப்போது சாதாரணமாகவும் இருக்க முடியாதனால இப்போ பெண்களுக்கு லா இஸ் சப்போர்ட்டிங், அதனால் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல் இன் த மைண்ட். நான் மோசமான ஆளாக இருக்க வரைக்கும் மோசமாக தான் இருக்கும். என்னுடைய வளர்ப்போ, என்னுடைய தனி மனித ஒழுக்கமோ, இல்லை என்னுடைய வளர்ப்பு தான் சொல்லணும், சரி தப்பு மதிக்கிற ஒரு புத்தியோ இதெல்லாம் இல்லாமல் போனதுக்கு எஜுகேஷனும் ஒரு காரணம். இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஒரு தறிகட்டு போன ஜென்ரேஷன். எதுக்கும் பெரியவங்களும் மதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது, எதுக்கு மதிக்கணுங்கிற அப்படின்ற ஒரு கொஸ்டின், நோ வேல்யூஸ், அந்த மாதிரி நிறைய பேர். அதனால் இதை பற்றிலாம் ஒரு ஐ டோன்ட் கேர் எனிதிங் ஃபார் திஸ், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். இது தவிர நல்ல மனுஷர்கள் இருக்கிறார்கள். இப்போது ஒரு பெண்ணை நான் அடித்தாக்க உடனே சப்போர்ட்டுக்கு வரத்துக்கு யாரும் இல்லை. ஷீஸ்னா ஒரு வீக்கர் விக்கெட், அதனால் நான் போட்டு அடிக்கலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நான் வலிமையானவனாக இருந்தாலும் எந்த விதத்துலையாவது அந்த வலிமையெல்லாம் காமிக்காமல் நான் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். அதுதான் சரி. அதாவது என்னால் ஒருத்தர் அடிக்க முடியும் அப்படின்றதுக்காக அடிக்கக்கூடாது. என்னால் அடிக்க முடிஞ்சாலும் அடிக்காமல் இருக்கிறது தான் பெரிய மனுஷத்தனம். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினன் காவாக்காலன். என்னுடைய வலிமையை, வீரத்தை எங்கே வீரம் இருக்கோ அங்கே காமிக்கணும். என்னோட வலியவன்கிட்ட போய் நான் சண்டை போடலாம், சின்னவங்கக்கிட்ட சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இதில் என்ன ஆகும்னா, கடவுள் ஒரு விளையாட்டு விளையாடுவார். என்ன விளையாடுவார்? ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு மோசமான மனைவியை கொடுப்பார், ஒரு நல்ல பெண்ணுக்கு மோசமான கணவனை கொடுப்பார். இவங்க ரெண்டு பேரையும் தான் அவர் என்ன சொல்லுவாங்க, இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. அவர் விளையாட்டு தான், அழகிலா விளையாட்டு உடையார். அவர் இந்த மாதிரி விளையாடு முடிச்சு போட்டு விளையாட்டு வேடிக்கை பார்ப்பார். தட் இஸ் ஹவ் இட் இஸ். இவைகளையும் தாண்டி இதுக்கெல்லாம் இருக்கிற அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மொராலிட்டி ஆர் லா அண்ட் ஆர்டர், ஜுடிஷியல் சிஸ்டம், இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஒரு சரியில்லாத லெவலில் இருக்குது? ஃபண்டமெண்டலி ஒருத்தருக்கு ஒரு சூசைட் பண்ணினா தான் அவருக்கு ஏதோ நியாயம் கிடைக்குமா? அவர் சூசைடு அந்த நிலைமைக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகியிருந்திருக்கலாம், வேறு ஏதோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ நடந்திருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காமல் ஒருத்தர் செத்து போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவோன்னா, வாட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டெலிவரி மெக்கானிசம் டு வி ஹேவ்? அது சம்திங் ராங். இதுக்கப்புறம் அவர் செத்து போனதுக்கப்புறம் மனைவி, மாமியார், அதுக்கப்புறம் வேறு யாரையோ எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன புண்ணியம்? இல்லை,
அதில் வந்து வேறு ஜுடிஷியரியிலேயே வந்து there are allegations. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு வந்து பாவம் புண்ணியத்தில் மதிப்பு இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. பயம் இல்லை, கடவுள் கிட்ட பயம் இல்லை, தப்பு பண்ணக்கூடாது தண்டனை வரும் அப்படிங்கிற பயம் இல்லை, யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த ஒரு தற்கொலையினால் அவர் என்ன சொல்கிறார், இப்போது ஐ ஹாவ் லாஸ்ட் ஆல் ஹோப், எனக்கு ஜுடிஷியரியில் நம்பிக்கை இல்லை, வேறு எதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு விரக்தியில் வந்துட்டு ஒரு மனுஷன் என்ன எழுதி வைக்கிறாரு, என்னுடைய அஸ்தியை கொண்டு போய் கட்டரில் போடுங்கன்னு. தட் இஸ் அ ஸ்லாப் ஆன் தி ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிறது வாழ தகுதி இல்லாத மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவங்க வாழ தகுதி இல்லாததுக்கு காரணம் இந்த மாதிரி சட்டங்கள், இந்த மிஸ்யூஸ் பண்ணப்படுகிற, அதுக்கு துணை போகிற ஒருத்தரும். இந்த மாதிரிலாம் இருந்தாக்க வாழ்க்கை வாழறதுக்கு வழி இல்லை அப்படின்னு ஒருத்தர் விரக்தியில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து சேர்றாருன்னா வாட் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். நாட்டில் தர்மம் எங்கே இருக்குது, ஒன்றும் இல்லை. இதிலேருந்து என்ன படிப்பினையாவது நமக்கு இருக்கும். சரி, இப்போது நம்மளால் சொல்லின்னு இருக்கோம் மிஸ்யூஸ் அப்படின்னு. மிஸ்யூஸுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை, இப்போது எத்தனையோ கேஸ் பெண்டிங்காக இருக்குது, எத்தனையோ கேஸில் எல்லா கேஸையும் ரிவ்யூ பண்ண போகிறோமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ 4 நாளைக்கு எல்லோரும் கொஞ்சம் ஏதோ பேசுவாங்க, தட்ஸ் அபவுட் இட். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ், இட்ஸ் அ ஃபன்னி திங். ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்ட, அவங்க ஏற்கனவே அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டு அந்த சத்தியத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பும் இல்லாமல் டைவர்ஸ்க்கு போய் நிற்கிறாங்க. அந்த டைவர்ஸ்க்கு போய் நிற்கிற இடத்துல திருப்பியும் ஜட்ஜு கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏற்கனவே சத்தியத்தை மதிக்காமல் தானே சார் டைவர்ஸுக்கு வந்திருக்கு, ஃபார் ஃப்ரிவலஸ் ரீசன்ஸ். அர்த்தமே இல்லாத காரணங்களுக்காக, அல்ப காரணங்களுக்காக டைவர்ஸ் கேட்குறவங்க. இவங்கெல்லாம் சத்தியம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சத்தியத்தை விட்டவங்களுக்கு சத்தியத்துக்குனுடைய மதிக்க தெரியாதவர்கிட்ட போய் திருப்பியும் நீங்கள் சத்தியமாக சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாம் ஃபனி. ஓகே, ஸோ that's how it is. கடைசியாக லாஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், கல்யாணங்கிறது இஸ் நாட் அ லைசன்ஸ். மேரேஜ் இஸ் நாட் அ லைசன்ஸ். காசுக்காகவும் காமத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா தட்ஸ் சீப். இந்த சீப் அப்படிங்கிறது சீப் லெவலில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அதர் தென் மேரேஜ். எங்கேயாவது போயிட்டு போங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்? இது வந்து ஒரு நம்ம தான் ஒன்றுத்தையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னா கூட இன்னொருத்தர் மதிக்கலாம். இன்னொருத்தர் கேன் ஸ்டில் ரெஸ்பெக்ட் தி இன்ஸ்டிடியூஷன் கால்டு மேரேஜ். அதை வந்து நம்ம குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேரேஜை மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது. அது பார்க்குறது தீர்மானம் பண்ணால் மேரேஜே வேண்டியதில்லை. வேறு எதோ எப்படியோ எதுக்கு கல்யாணம் உங்களுக்கெல்லாம்? That said, I think I'll end this with நம்ம அவையார் சொன்ன ஒரு வார்த்தை. இது ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாகும். சற்றேனும் ஏறுமாறாக இருப்பளேயாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்.